இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். மீஷோவில் இது உள்ள எதுவுமே இருக்காது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ பபிள் ட்ராப் பாருங்கள், இவ்வளோ பபிள் ட்ராப் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு. அப்படி என்ன ப்ராடக்ட் வந்துச்சுன்னு தானே பார்க்குறீங்க. இந்த இத்தினோண்டு ப்ராடக்ட் தான் அவ்வளோ பபிள் ட்ராப். போர்ட்டபிள் சீலிங் மிஷின் இதுதான் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவங்களே ஒரு பேம்ப்ளேட் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அதான் எதனா ரிப்பேர் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு போர்ட்டபிள் சார்ஜரோடு வருது. சி டைப் சார்ஜர் தான். அடுத்து இதுதான் இந்த மெயினான ஒரு மிஷினே இது தான். இந்த மிஷினில் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் ஸ்டிக்கர். இந்த மேக்னெட் ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வேண்டாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜே வந்து மேக்னெட்டிக் தானே, மேக்னெட்லாம் இது ஒட்டும்ல ஃப்ரிட்ஜில் அப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இந்த பவர் பட்டனை இப்படி மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு லைட் எரியும். லைட் எரிஞ்சதுன்னா ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் வந்து இந்த ஹாப்பி ஸ்மைலி போட்டிருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பட்டன் வந்து சீல் பண்ணுறதுக்கு அழகாக சீல் பண்ணும். அடுத்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அமுக்குனிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு, அந்த பேப்பரை கட் பண்ணுறதுக்காக அந்த செகண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம எதனா சாப்பாடு வந்து எதனா வெளியே வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம், பார்சல் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஈஸியாக இதுக்கு மேலே இந்த ரப்பர் பேண்டோ இல்லை த்ரெட்டு போட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை. அழகாக நம்ம சர்ன்னு சீல் பண்ணிக்கலாம். ஈஸியாக சீல் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பட்டன் இப்படி கீழே இறக்குனீங்க ஆஃப் ஆகிடும். இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சிப்ஸ் சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதனா சாப்பிட்டோன்னா நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக சீல் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் சீல் பண்ணலாம். எதனா பேக்கேஜ் பண்ணணுன்னா பேக் பண்ணணுன்னா அது சீல் பண்ணிக்கலாம். எதுக்காக இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ப்ரைஸ் ஜஸ்ட் 150 தான். மீஷோவில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த செல்லருடைய நேம் கொடுக்குறேன். நான் எந்த செல்லர்கிட்ட வாங்கினேனோ அந்த செல்லரோடைய டீட்டெயில் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இல்லை எதனா டவுட்டு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.